ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு பட்டர் முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1.5 டீஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து அதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன். பட்டர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேவையான உப்பு. இப்போது ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு போட்டுக்கோங்க. பொட்டுக்கல்லையே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கோங்க. கடல மாவு, ஜீரகம், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போது இதில் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. விரலை விட்டு நல்லா உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். இப்போது முறுக்கு பிழியறது எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஸ்டார் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்டார், அதை மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் பாதி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இப்போ வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு முறுக்கு எடுத்து பிழியலாம். இந்த மாதிரி சுட்டுங்க. சின்ன சின்னதாக போடுங்க. விழலாம் இப்படி ஷேக் பண்ணுங்கள், கீழே விழுந்துடும். பிழிஞ்சு விட்டுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திருப்பி போடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் நல்லா வேகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் எடுத்து நல்லா பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த கலரில் வந்தோன்னே எடுத்துருங்க. இப்போது இதை எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. மொறுமொறுப்பான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களே இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.